வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை இலக்கை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். என்னதான் மீட்டிங் டார்கெட் என பனையூர் அலுவலகம் பரபரத்தாலும் பனையூரை தாண்டி அந்த பரபரப்பெல்லாம் புஸ்வானமாகத்தான் கிடக்கிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில்தான் நடிகர் விஜய் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார். அரசியல் கட்சியை அறிவித்ததும் விஜய் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்து வர நிர்வாகிகள் தான் தினமும் பனையூர் பக்கம் விசிட் அடித்து வருகின்றனர். விஜய் அரசியல் பிரவேசத்தை அறிவித்த பிறகு சென்னை பனையூரில் முதலாக தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் அணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புஸ்ஸி ஆனந்த் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கம் போல் செய்தியாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு கேட் பூட்டப்பட்டே இருந்தது. நிர்வாகிகள் வரும்போது மட்டும் கேட்டை திறந்துவிட்டு உள்ளே அனுமதித்தனர். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பு யதார்த்தமாக வெளியே வந்த புஸ்ஸி ஆனந்த் காலில் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர் ஒருவர் ஆர்வ மிகுதியில் விழுந்தார். உடனே டென்ஷனான புஸ்ஸி கையை ஓங்கி அடிக்க பாய்ந்ததோடு எத்தனை முறை சொல்வது என கடிந்து கொண்டார். செல்போன் எடுத்து வரக்கூடாது, நிர்வாகிகளை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என வழக்கமான கட்டுப்பாடுகளுடன் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் 3 மணி நேரம் வரை நீடித்தது. இதில் தமிழக வெற்றி கழகத்தில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க நிர்வாகிகளுக்கு டார்கெட் கொடுக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கைக்கு என தனியாக அணி நிர்வாகிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க புதிதாக ஒரு செயலி உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கூட்டத்திற்கு வந்தவர்களில் சிலர் கட்சியில் பதவி கேட்டனர். ஒரே மாவட்டத்திற்கு 3 பேர் பொறுப்பு கேட்கவே டென்ஷன் ஆன புஸ்ஸி ஆனந்த் அதெல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும் என கடுகடுத்திருக்கிறார். இன்னும் சில மாவட்டங்களில் நிர்வாகிகள் முழுமையாக நியமிக்கப்படாத நிலையில் அந்த மாவட்டங்களில் பொறுப்புகளுக்கு பெரிய போர்க்களமே நடக்கிறதாம். இப்படி ஆலோசனை கூட்டம் முடிந்து ஒரு வழியாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் கூட்டத்தில் நடந்ததை பற்றி விவரித்தார். அப்போது செய்தியாளர்கள் அரசியல் சார்ந்து கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். தமிழக பட்ஜெட் தாக்கல் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு மீட்டிங்கில் இருந்ததால் பட்ஜெட்டை பார்க்கவில்லை என பதிலளித்தார். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாவே மீட்டிங்ல தான் இருந்தோம். இப்போ நீங்கள் பட்ஜெட் விஷயத்தை நான் இது வரைக்கும் நான் பார்க்காம நான் எதுவும் அந்த கருத்து நானே சொல்லுவேன். எங்களுடைய அதான் நான் சொல்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் அதிகபூர்வமான அறிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வெளியிடுவோம். சரி என நினைத்து தேர்தல் பத்திரம் தொடர்பான கேள்விகளை கேட்க எதுவாக இருந்தாலும் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் தான் பதில் சொல்வார்கள் என நைசாக நழுவிய புஸ்ஸி ஆனந்த் கட்சி பெயரில் சேர்த்து அறிவித்ததை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதா என்ற கேள்விக்கு கூட பதிலளிக்காமல் நன்றி கூறிவிட்டு சென்றார். தேர்தல் ஆணையத்தில் மறுபடியும் நம்ம கொடுத்துருக்கோமா இல்ல தேர்தல் ஆணையத்தில் மறுபடியும் அதை மாற்றம். நன்றி, வணக்கம். கூட்டம் முடிந்து சில மாவட்ட நிர்வாகிகள் பேட்டி கொடுத்தனர். கூட்டத்தில் என்ன நடந்தது என பேசிய அந்த நிர்வாகிகளை மறுபடியும் உள்ளே அழைத்த புஸ்ஸி ஆனந்த்
எப்படி பேட்டி கொடுக்கலாம் என டோஸ் விட்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கும் புசி ஆனந்த் அரசியல் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தவிர்த்ததோடு நிர்வாகிகள் பேசியதற்கும் கடிந்து கொண்டது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. அரசியல் கட்சி என்பது ரகசியமாக 4 அறைக்குள் நடத்தும் மீட்டிங்கோடு முடிந்து விடாது, மக்கள் மன்றம் முன்பு நின்று போராடுவது என்பதை புசி ஆனந்த் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கமும் வெற்றி கழக தோழர்களின் குரலாக ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.